பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இன்று ஒரு ஆணின் ஜாதகம், ஒசூர்ல பிறந்த ஒரு ஜாதகர் ஆய்வு. திண்டுக்கல் அரிகரசனம் ஐயா இதுக்கு கேள்வி கேட்டிருக்கார். அதாவது இவரின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அதுக்கடுத்த ஒரு 3வது கேள்வியா தற்போதைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி குடும்பத்தை சார்ந்தே கேட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகர் 14/1/1987 பிறந்த புதன்கிழமை அன்னைக்கு 2 மணிக்கு பிறந்திருக்காருன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை பார்க்கும்போது ராசி என்று மிதுன ராசியா வருது. மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். லக்கினம் ரிஷப லக்கினம். தற்போது இந்த ஜாதகத்துக்கு வயசு என்று பார்க்கும்போது 38 வயசு முடிஞ்சு 3 மாசம் 7 நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன். தற்போது இந்த ஜாதகரோட நிலை. இப்ப இந்த ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது ரிஷப லக்னம், லக்னாதிபதி போய் 7ல் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் 7ல் போயிருக்கார். யாரோட சேர்க்கப்பட்டிருக்காரு? சனியோட சேர்க்கப்பட்டு சனியோட சாரத்திலே இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனா சனி சுக்கிரன் சேர்க்கை என்பது இருவரும் நட்பு கிரகம் தான். ஆனா சனி இந்த வீட்டுக்கு தர்ம கர்மாதிபதி யோகாதிபதியா வந்து, ஆனா அவரே வந்து பாதகாதிபதியா வர்றார் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு. அப்ப 7ல் சனி சுக்கிரன் சேர்க்கப்பட்டு கலஸ்தரக்காரன் கலஸ்தர ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பில்லை. கலஸ்தரத்தினால் ஒரு அந்யோன்யம் இருக்கிறது வாய்ப்பில்லாது. இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட கலசரத்தை கொடுத்து விடும். அப்ப 2ஆம் தாரத்துக்கு உண்டான கிரகம் கலஸ்தர லக்னாதிபதியோட சேர்ந்திருக்குது. யார் அப்படின்னா சனி 9க்கு அதிபதியா வரக்கூடிய 7ல் இருக்கிறான். அப்ப இந்த ஜாதகர் வந்து 2ஆம் தாரமாக பெண்ணை கூட திருமணம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் உண்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன பெண்ணை கூட இந்த ஜாதகர் திருமணம் பண்ணுவாருங்கிற ஒரு தன்மையை ஜாதகத்தில் காட்டுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏற்புரையை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு முதல் கேள்வி என்று பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை. இப்ப குடும்பத்தை சொல்லக்கூடிய பாவம் எது? 2ஆம் இடம் தான் குடும்ப பாவம். அந்த பாவத்துல யார் இருக்கிறா? சந்திரன் இருக்கார். சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு 2ல் இருப்பது சிறப்பான்னு பார்த்தா 3 கூடயே 2க்கு வந்துட்டாப்ல. யாரோட சாரத்தை? அஷ்டமாதிபதி சாரத்தை பெற்றிருக்கார். அப்ப குருவோட சாரத்தை பெற்று 2ல் இருப்பது சிறப்பு இல்லை. அஷ்டமாதிபதினா குடும்ப கஷ்டம் சூழ்நிலை. அப்ப அந்த அதிபதி போய் எங்க இருக்கார்? 2 குடும்பாதிபதி போய் எங்க இருக்கான்னு பார்த்தா அந்த அதிபதி போய் பாதகத்தில் இருக்கார். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகம், சிரத்துக்கு சரம் பாதகம். அப்படிங்கும்போது 9ஆம் இடம் பாதகம். அப்ப அந்த பாதகத்தில் போய் குடும்பாதிபதி இருக்கும்போது பாதகத்தை குடும்பத்துக்கு நிகழ்த்துது அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. எந்த மாதிரி நிகழ்த்துது அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம அடுத்தது வேணுமில்ல. இப்ப இதை யாரு பார்க்கறா அப்படின்னு பார்த்தா இந்த 2ஆம் இடத்தை வந்து அவயோகியா வரக்கூடிய சூரியன், அதாவது சூரியன் இந்த ஜாதகத்துக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா வந்துடுறாரு. அவரோட பார்வை 7ஆம் பார்வையா 4ஆம் அதிபதி உறவை சொல்லக்கூடிய ஒரு கிரகமே சூரியன் தான். அவரு வந்து குடும்பத்தை பார்க்குறாரு. அப்போ உறவு மூலியமா உறவுக்காரங்கிட்ட ஒரு பகையை உண்டாக்குது, ஒரு அவமானத்தை கொடுக்குது அப்படிங்கிற தன்மையை சூரியன் கொடுக்குறார். அடுத்தது பார்வை யாரு? குருவோட பார்வை. குரு இந்த ஜாதகத்துக்கு யோகியா இருக்கிறார். யோகியா இருந்தாலும் ஒரு அஷ்டமாதிபதி ரிஷப லக்னத்துக்கு பகையான ஒரு கிரகம். அப்படிங்கும்போது அவரும் 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு குடும்பஸ்தானத்தை. அவரோட சொந்த சாரத்தை வாங்கி பார்க்கிறாரு. அப்படி குரு பார்வை கூட ஒரு குடும்பம் இருக்குது, ஆனா ஒரு பிரச்சனையோட இருக்குது, வெளியே தெரியாம கூட இருக்குது அப்படிங்கிற தன்மையை குரு கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். அடுத்த கிரகம் யார் பார்க்கறான்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்க்கிறார். ராகுவோட சேர்ந்து சேர்க்கப்பட்டு செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியோட சாரத்தை பெற்று பாதகாதிபதியோட சாரத்தை பெற்று 7க்கும் 12 கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையா குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப 3 கிரகங்களோட பார்வை குடும்பத்துக்கு இருக்குது. 3 விதமான தன்மைகள் குடும்பத்துக்கு நிகழும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது. அப்போ குடும்பம் இருக்குது, அது பிரச்சனைக்குள்ள குடும்பமா இருக்குது. குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப இந்த ஜாதகர் குடும்பத்தை விட்டு வெளியே போலாமா அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகருக்கு போக முடியாது அப்படிங்கிற தன்மையும் காட்டுது. அப்ப அடுத்தது இவரோட கேள்வி 2வது கேள்வி என்னன்னா இவருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்காரு. ஆரோக்கியம், அதாவது இவரோட குடும்ப நிலையை பத்தி சொல்லியாச்சு. இவரோட ஆரோக்கியம் எப்படி? அதாவது ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் நல்லா இருந்தா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஆரோக்கியத்துக்கு 5ஆம் இடம் மிக முக்கியமா நல்லா இருக்கணும். அப்ப 5ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். அப்ப கேது பகவானும் ஒரு சிறப்பு தன்மை இல்லை. 5ல் கேது இருந்தா பூர்வ புண்ணிய தோஷம்.
முன்வழி தோஷத்தை இந்த ஜாதகர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிற தன்மையை காட்டும் அப்படிங்கிற இதுதான். ஏன்னா இதெல்லாம் பாவத்தை வச்சு கிரகத்தை வச்சு சொல்ற விஷயம் தான். அடுத்ததாக இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதி வரக்கூடிய சனி, சுக்கிர பகவான் சனியோட சேர்க்கப்பட்டு சனியோட சாரத்துல இருக்கார். அப்ப இந்த ஜாதகத்துக்கு உடல் ரீதியான ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். அப்ப ஏதோ ஒரு ஒரு தன்மையோட தான் ஜாதகர் இருப்பார் என்ற ஒரு நிலை. ஏன்னா செவ்வாயும் 6ஆம் இடத்த பாக்குதுங்க, ராகுவோட சேர்க்கை பெற்று. குருவும் பாக்குறாருங்க. இது எல்லாமே பாக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தாலும் சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்ல. அப்ப இந்த ஜாதகத்துக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனையும் கொடுக்கும். ஆரோக்கியம் கெடும். அப்படிங்கிற தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா 5ஆம் இடம் சரியில்லைனாவே மனசு கெட்டு போயிருங்க. ஒரே பாயிண்ட். 5ஆம் இடம் சரியில்லைன்னா மனசு கெட்டு போயிரும். மனசு கெட்டு போனா உடல் கெட்டு போயிரும். இதுதான் 5ஆம் இடத்தை யாரெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து தெளிவா பயணிக்கலாம். தெளிவா இருக்கலாம். நோய் நொடியிலிருந்து தப்பிக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்தோட பலனை குறைக்கிறதே 5ஆம் இடம் தான். அப்ப ஒரு ஜாதகத்துக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க என்ன பொறுத்தளவுக்கு. அடுத்தது இவரோட குடும்ப சூழ்நிலை தற்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு. இப்ப இன்னுமே தான் நம்ம வந்து இந்த தசா காலத்துக்கு வந்தாகணும். ஏன்னா இவரு குரு மகா திசை 13 வருஷம் 10 மாசம் இருப்பு. குரு மகா திசையில பிறந்தாரு. அஷ்டமாதிபதி திசையில பிறந்தாரு. ஆட்டி படைச்சிருப்பாரு குடும்பத்தவே. அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. கர்மஸ்தானத்துல போய் குரு உட்கார்ந்துட்டாரு. கர்மாவின் பலனை இந்த ஜாதகர் அனுபவிக்கணுங்கிற தன்மை இருக்குது. அடுத்ததாக இவருக்கு வரக்கூடிய சனி மகா திசை. சனி மகா திசை 2000 2019 வரைக்கும் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. சனி மகா திசை 19 வருஷ காலம் 7ல் உட்கார்ந்து திசையை நடத்துது. அப்ப இந்த சனி மகா திசை திருமண வாழ்க்கையும் கொடுத்துருக்கும். கொடுத்திருந்தாலும் அது சிறப்பு. சனி 7ல் இருந்த திருமண வாழ்க்கை கசப்புங்க, இனிக்காதுங்க. சுக்கிரனோட சேர்ந்தாவே 1க்கும் மேற்பட்ட திருமணத்தையும் கொடுக்கும். அதாவது சேர்க்கையை கொடுக்குங்க. அந்த சேர்க்கைங்கிறது நல்ல சேர்க்கை அப்படின்னு பார்த்தா தனக்கு தனக்கு தகுதியானவங்க கிட்ட இல்லாதவங்க கூட எல்லாம் சேர்க்கை வச்சுக்கும் சனிங்கிற கிரகம் மட்டும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படிங்கிற இந்த ஜாதகத்துக்கு சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிற தன்மையை காட்டுது. பாதகாதிபதியா வரக்கூடிய சனி கலசரக்காரன் லக்னாதிபதியோட சேர்ந்து அந்த லக்னாதிபதியை கெடுக்கிறார் என்றே சொல்லலாம் அப்படிங்கிற தன்மையை காட்டுது ஜாதகத்துல. அப்ப இவருக்கு வந்து சனி மகா திசை அதை கொடுத்துருக்கும். இப்ப தற்போது இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசை குடும்ப மகா திசை புதனோட திசை ஆரம்பிச்சிருச்சு. எப்ப 19 ஆரம்பிச்சிருச்சு. 2019 ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு ஆயிடுச்சு பக்கம். இப்ப நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர மகா புத்தி நடக்குது. அப்போ சுக்கிர மகா புத்திங்கிறது யாரு? லக்னாதிபதியோட புத்தி. அப்ப குடும்பாதிபதி திசையில லக்னாதிபதியோட புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ குடும்பாதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் பார்த்தா 2 புத்திக்கும் பாதகம், தசாநாதனுக்கு பாதகத்துல 2 கிரகம் உட்கார்ந்து அதாவது தசாநாதனுக்கு பாதகத்தில் சுக்கிரன் புத்திகாரன் உட்கார்ந்துருக்கிறான். சனியோட பாதகாதிபதியோட சேர்க்கை பெற்று புத்திகாரன் இருக்கிறான். அப்ப சனியோட பார்வை வேற குடும்பஸ்தானத்துக்கு குடும்பாதிபதிக்கு கிடைக்குது. அப்ப தற்போது குடும்ப சூழ்நிலையும் ஒரு பாதகமான சூழ்நிலையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்குது. அப்ப குடும்ப சூழ்நிலையும் இப்போதைக்கு சரியில்லை. அப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு இப்ப இருக்கிற நிலைப்பாடு மோசமான ஒரு நிலையில் இருக்காருன்னு சொல்லலாம். மோசமான நிலைனா குடும்பத்தை பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை, இல்ல குடும்ப சிக்கல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பமே பிரச்சனையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அப்படிங்கிற தன்மையை இந்த காலகட்டங்கள் காட்டுது. ஏன்னா இவருக்கு 7ஆம் இடமே காலதவனுக்கு 8ஆம் இடமா போச்சுங்க. அந்த 8ஆம் இடத்துல இருந்து புத்தியை நடத்துதுங்க இப்ப சுக்கிரன். அப்ப அந்த புத்திங்கிறது இப்ப எப்படி இருக்கும்? கஷ்டத்தை கொடுக்கும், அவமானத்தை கொடுக்கும், அதாவது அசிங்கத்தை கொடுக்கும். 8ஆம் இடங்கிறது இதெல்லாம் செய்யுங்க. அது பாதகாதிபதியோட சேர்ந்துங்க பாதகமான சூழ்நிலையை இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. யார் மூலியமா கொடுக்கும்? கலசரத்த மூலியமா கொடுக்கலாம். பொதுமக்கள் மூலியமா கொடுக்கலாம். நண்பர் மூலியமா கொடுக்கலாம். இல்ல ஒரு தேவையில்லாத ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் செஞ்சதா கூட சனி தொழில்காரங்க தொழில் மூலியமா கொடுக்கலாம். தந்தை வகை வயலில் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. நிறைய நிகழ்வு இருக்குது. நம்ம பொதுவா ஒரு ஜாதகர் இல்லாம ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஜாதகத்துக்கு நிறைய பாயிண்ட்லாம் எடுத்து வைக்கலாம். இப்ப இந்த ஜாதகர் பக்கத்துல இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கேட்டு, எனக்கு இதுல பிரச்சனைங்க, இதுக்கு என்னங்க சொல்யூஷன் அப்படின்னு கேட்டான்னா, அதுக்கு நம்ம விடையை கொடுத்து, அவர தெளிவு நிலைக்கு நம்ம அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்படிங்கிற தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப அதுக்கு அடுத்தது இன்னுமே இந்த ஜாதகத்தை நம்ம பலன் சொல்லும்போது, இவரோட ஏற்புரைக்கு அப்புறம் இந்த ஜாதகரோட நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொண்டு, அவருக்கு உண்டான ஒரு வழிபாட்டையும், இந்த ஜாதகத்துக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலையும், இவரு குடும்பத்திலிருந்து எப்படி நல்லா இருக்கலாம்? குடும்பத்தோட சூழ்நிலை தற்போது இதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? இவரோட நிலைப்பாடை எப்படி மாற்றலாம்? அப்படிங்கிறது ஆன்மீக வழிபாட்டையும், தெய்வ வழிபாட்டையும், இவருக்கு உண்டான பரிகாரத்தையும், இவருக்கு உண்டான ஹோமத்தையும் அந்த ஏற்புரைக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு
எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையிலும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.